Hello everyone, welcome to Cybernova. இந்த வீடியோல HTTrack வெப்சைட் காப்பியர் வச்சு எப்படி ஒரு வெப்சைட்டை மிரர் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க ஒரு வெப்சைட்டோட க்ளோன் ஆர் ரெப்ளிகாவை எப்படி உங்க லோக்கல் சிஸ்டம்ல அனலைஸ் பண்ண சேவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு டார்கெட் வெப்சைட்டோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட் மிரரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண HTTrack வெப்சைட் காப்பியர் டூல் யூஸ் பண்றேன். இது ஒரு ஆஃப்லைன் ப்ரௌசர் யூட்டிலிட்டி. இது மூலமா ஒரு ப்ரௌசரை இன்டர்நெட்ல இருந்து லோக்கல் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு வெப்சைட்ல இருக்க டைரக்டரிஸை பில்ட் பண்ணி HTML, இமேஜஸ் அப்புறம் அதர் ஃபைல்ஸை வெப் சர்வர்ல இருந்து உங்க கம்ப்யூட்டருக்கு மாற்றும். HTTrack டூலை அவங்க அஃபிஷியல் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நான் www.certifiedhacker.com டார்கெட்டாக வச்சுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டார்கெட் டொமைனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் HTTrackஐ லான்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் நேம் என்டர் பண்ணுங்க. நான் டெஸ்ட் ப்ராஜெக்ட்னு வச்சுருக்கேன். பேஸ் பாத் டிஃபால்ட்டாக நான் வச்சுருக்கேன். நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளிக் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. வெப் அட்ரஸ் ஃபீல்டில் டார்கெட் யூஆர்எல்ல என்டர் பண்ணுங்க. அப்புறம் செட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வர்ற விண்டோவில் ஸ்கேன் ரூல்ஸ் டேப் போயிட்டு ஃபைல் டைப்ஸ் செக் பாக்ஸ்லாம் செக் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. டிஃபால்ட்டாக ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பேராமீட்டர்ஸ் இஃப் நெசசரி தென் ப்ரெஸ் ஃபினிஷ் டு லான்ச் மிரரிங் ஆப்ஷன்னு இருக்கும். நான் டிஃபால்ட்டாக வச்சுட்டு ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். மிரரிங் ஸ்டார்ட் ஆகும். அதோட ப்ராக்ரஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். மிரரிங் கம்ப்ளீட் ஆனதும் HTTrack மிரரிங் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்ன்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். ப்ரௌஸ் மிரர்டு வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பாப்அப்பில் எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணணுன்ற கொஸ்டின் வந்ததுன்னா உங்கள் விருப்பமான வெப் ப்ரௌசரை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.certifiedhacker.com வெப்சைட்டோட மிரர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அட்ரஸ் பாரில் இருக்க யூஆர்எல் லோக்கல் மிஷின்ல அந்த வெப்சைட்டோட இமேஜ் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு காமிக்கும். இப்போ நம்ம வெப்சைட்ல இருக்க டைரக்டரிஸ், HTML பேஜஸ், இமேஜஸ், ஃபிளாஷ் அப்புறம் அவைலபிளா இருக்க ஃபைல்ஸை நாம டார்கெட் வெப்சைட் பத்தி அனலைஸ் பண்ண செக் பண்ணலாம். அதை வச்சு பாசிபிள் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸும் கண்டுபிடிக்கலாம். இப்படி மிரர் பண்ண வெப்சைட் லைவ் ஹோஸ்டட் சைட் மாதிரியே ஆக்ட் பண்ணும். வெப் பேஜ் ஓப்பன் ஆகலைன்னா டைரக்டரிக்கு நேவிகேட் பண்ணி அங்கே index.html ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பெரிய வெப்சைட்டை முழுசாக மிரர் பண்ண டைம் ஆகும். HTTrack வெப்சைட் காப்பியர் மூலமாக கண்டுபிடிச்ச வல்னரபிலிட்டிஸை வச்சு ஒரு டார்கெட் ஆர்கனைசேஷனோட வெப்சைட்டில் வெப் அப்ளிகேஷன் அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வீடியோவில் HTTrack வெப்சைட் காப்பியரை வச்சு எப்படி வெப்சைட் மிரர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இதே மாதிரி வெப்சைட் மிரர் பண்ண சியோடெக் வெப் காப்பி மாதிரி டூல்ஸும் மிரர் பண்ண பயன்படுத்தலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தவறாமல் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.